Hello everyone, this is Arun, optometrist. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கொரி கேட்டிருக்காங்க. கண்ணில் என்ன பிரச்சனைனா கண்ணில் எனக்கு ஆல்டர்னேட்டிவாக கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சுகர் இருந்தால் கண்ணில் வந்து இங்கே ஃபுல்லாக ஆயில் செக்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய கிளாண்டில் அடைப்பு ஏற்படலாம். ஸோ ப்ரெடாமினண்ட்டாக ஒன்று அதனால் அது அடைப்பு ஏற்பட்டதால் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருதான்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். இல்லை வந்து காமனாகவே ஏஜ் ரிலேட்டடாக நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரலாம். ஸோ ஒரு 50க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கண்ணில் தண்ணி வரக்கூடிய குழாய் இங்கே வழியாக போயிட்டு தொண்டைக்கு வரும். இந்த நீர்ப்பை நேரவாக குறுக வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதனாலையும் இருக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு நான் சொல்கிறேன். அந்த டெஸ்ட்டு பண்ணலாம். சிரிஞ்சிங்கிற ஒரு டெஸ்ட்டு பண்ணணும், எதனா அடைப்பு இருக்கா இல்லையான்னுட்டு. இல்லை இதை வந்து நம்ம வீட்டில் இருந்தே எப்படி வந்து நம்ம இந்த தண்ணி வெளியே வர பிரச்சனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மார்னிங் அண்டு நைட் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்ணை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 2 3 இந்த மாதிரி ஒரு 10 நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 5 டைம்ஸ் மார்னிங். நைட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சேம் இதே எக்ஸசைஸ் கண்ணை நல்லா இறுக்கி முடிட்டு 1 2 3 பொறுமையாக வந்து ஒரு 10 அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறது மூலிமா இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃபனிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து ஆர்ம்ஸுக்கு வந்து மசிலுக்கு நம்ம வந்து டம்பிள் எடுக்கிறோமோ சேம் திங் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லூசனிங் ஆகிறதுனால இங்கே தண்ணி ஸ்டாக்னண்ட் ஆகிட்டு இங்கேருந்து வெளியே வரும். இது உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வழி இருக்காது. ஸோ இதை நம்ம ஸ்டிஃபனிங் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறது மூலிமா தண்ணி வந்து கண்ணில் இருந்து தண்ணி வர்றதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறமும் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னென்னா நம்ம இந்த நீர் போகிற பாதையில் அடைப்பு இருக்கிறது. ஸோ அது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பொதுவாக நம்மளுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து 4 திங்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும். அது மானிட்டர் பண்ணுறது மூலிமா சுகர்லேருந்து நம்ம கண்ணை பாதுகாத்துக்கலாம், நம்ம ஜென்ரல் ஹெல்த்தையும் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதை பற்றின வீடியோ என்னன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு எதனா வந்து சுகர் ரிலேட்டடாக இல்லை கண்ணில் எதனா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நார்மலாக இல்லை அப்நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.